சதர் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு வழியாக தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு தளபதி விஜய் அவர்கள் மெஜாரிட்டிக்கு 10 சீட்டு கம்மியாக இப்போ வந்திருக்காரு, லீடிங்கில் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 108 சீட்டு. அவர் ஒரு தொகுதி ரிசைன் பண்ணால் கூட 107 தொகுதி. ஏன்னா எல்லோரும் இப்போ சொல்கிறாங்க அறுதி பெரும்பான்மை பெறவில்லை அப்படின்னு. இது பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன்னா இப்போ திமுக கூட்டணியிலையும் அதிமுக கூட்டணியிலையும் நிறையா உதிரி கட்சிகள் இருக்குது. அதனால் அந்த கட்சிகள்கிட்டருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இதில் அரசியல் செய்ய வேண்டிய தேவையே இல்லை. கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஆட்சி கண்டிப்பாக அமைப்பார். இப்போ என்ன பிரச்சனைனா, எல்லோரும் சொன்ன மாதிரி இப்போ நிறைய அரசியல் வல்லுநர்கள் சொன்னாங்க தேர்தலுக்கு முன்பு கண்டிப்பாக விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறதுனால தொங்கு சட்டசபை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தொங்கு சட்டசபை அப்படின்ற என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதி, அதில் 110 118 சீட்டு எந்த கட்சி வருதோ அதுதான், அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்க முடியும். இப்போ உள்ள சூழ்நிலையில் தளபதி விஜய் அவர்கள் 108 சீட்டு வந்திருக்கார் லீடிங்கில். அவர் 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறதுனால ஒரு தொகுதியை திருச்சி கிழக்க இல்லை பெரம்பூர் எதை ரிசைன் பண்ணுறாரோ ஒரு தொகுதி ரிசைன் பண்ணால் கூட 117 தொகுதி. 117 தொகுதிங்கும் போது ஒரு தொகுதி ஒரு ஆள் சபாநாயகருக்கு போயிடும். அவர் வாக்களிப்பதற்கு உரிமை இருக்காது. ஏன்னா பெரும்பான்மை காட்டும்போது வாக்களிப்பு கிட்டத்தட்ட 116. அப்படிங்கும்போது இன்னொரு 12 சீட்டு தான் தேவை. அப்படிங்கும்போது இந்த சூழ்நிலையில் இதுதான் தொங்கு சட்டசபை. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் 108, டிஎம்கே ஒரு 74, அதிமுக ஒரு 50க்கு மேலே. இதுதான் தொங்கு. எந்த கட்சிக்கும் ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலை. இந்த தொங்கு சட்டசபை அமைஞ்சால் கவர்னர்கிட்ட தான், கவர்னரோட கையில் தான் இருக்குது. இது எப்படி அவர் ஆட்சிக்கு யாரை அழைப்பார் அப்படின்னு. ஏன்னா பெரும்பாலும் அரசியல் சட்டப்படி எந்த கட்சி நிறையா சீட்டு பிடிச்சிருக்கோ அவங்கள தான் முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறதுக்கு கவர்னர் அழைப்பார். அதுதான் ஒரு நடைமுறை. இப்போ அப்படி பார்த்தா இப்போ 108 சீட்டு வச்சுருக்க எம்எல்ஏ வச்சுருக்கிற தாவேக்காவுக்கு தான் இப்போ கவர்னர் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாரு. ஆனால் அந்த பெர்மிஷன் கொடுத்து கிட்டத்தட்ட அதுக்கும் ஒரு டைம் கொடுப்பாரு. அந்த டயத்துக்குள்ளே அவங்க அந்த ஆட்சி அமைக்கிற கட்சி டிவிக்கு தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அதுக்கு கால அவகாசம் இருக்கிறதுனால அவங்க பிற கட்சிக்கிட்ட உரிமை கோரலாம். அதாவது உரிமை கோரலாம்னா பேச்சுவார்த்தையை நடத்தி, அதாவது தேர்தலுக்கு பின்னால் அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு அரசியல் சட்டத்தில் இடம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் அவர்கள் 108 அப்போ மாதிரி மற்ற திமுக அதிமுக கூட்டணி நிகழ்ச்சியில் சேர்ந்து வரும்போது அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு முழு அதிகாரம் இருக்குது. டிவிக்கு அதிகாரம் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் தொங்கு சட்ட சபை அமைஞ்சது உண்மைதான். ஏன்னா எந்த கட்சிக்குமே பெரும்பாலும் கிடையாது. விஜய் கட்சிக்கு தேவை இன்னும் ஒரு 12 தொகுதி தேவை இருக்குது. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ தொங்கு சட்டசபை அமைஞ்சதுனால இப்போ ஆதரவு கொடுத்துருக்காங்க. டிவிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் அப்படி பார்த்தா இன்னொரு 7 தொகுதி வேணும். இப்போ திருமாவளவன் அவர்கள் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அப்படி இருக்கும்போது சூழ்நிலையில் டிவிக்கு கண்டிப்பாக பெரும்பான்மையான ஆதரவு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ தொங்கு சட்டசபை அமையனால இதுதான் பெரிய பிரச்சனை. அதுலேயும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு அதுலேயும் ஒரு நடைமுறை இருக்குது. அதாவது சட்டசபைக்கு வர்ற மொத்த எம்எல்ஏக்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கணும். இப்போ 234 எம்எல்ஏக்கள் எம்எல்ஏ இருக்காங்க. மொத்த தொகுதி 234 தொகுதி, 234 எம்எல்ஏ. அன்னைக்கு பெரும்பான்மையை நிர்வகிக்கிற டயத்தில் ஒரு சட்டசபைக்கு ஒரு 20 எம்எல்ஏ வராமல் போனால் கூட இப்போ டிவிக்கு வசம் இருக்கிற 108 எம்எல்ஏக்கு போதுமானது. அதுவே போதுமானமாக இருக்கிறதுனால அதுவே அவங்களுக்கு பெரும்பான்மை ஆகிடும். அப்படி ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் அன்றைக்கி பெரும்பான்மையை நிரூபிக்கிற நேரத்தில் எந்த கட்சியுமே வராமல் இருக்காது. சட்டசபைக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு விஜய்க்கு நிறையா அவகாசம் இருக்குது. இப்போ தமிழகத்தில் கை கட்டினது வாய் கட்டாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணால் கூட இது கண்டிப்பாக இந்த பிரச்சனை சிறிய பிரச்சனை தான். கண்டிப்பாக விஜய் அவர்கள் இந்த பிரச்சனையை தீர்த்துருவார். இப்போ அதிமுகவிட்ட பேச்சுவார்த்தை நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள ஒரு நிலவரப்படி இப்போ அதிமுகவிலேருந்து கேபி முனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, அதிமுக டிவிக்கு எந்த சூழ்நிலையிலையும் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது. என்ன இருந்தாலும் சரி, இந்த தொங்கு சட்டசபை தமிழகத்தில் முதல் முறையாக வந்திருக்கு. ஏன்னா இப்போ 2006 கூட
திமுக வந்து கூட்டணி கட்சிகளோட ஆதரவு தான் ஆட்சி அமைச்சது. அதாவது எப்படின்னா கூட்டணி ஆட்சி தான் நடந்தது. மந்திரி சபையில் சீட்டு கொடுக்காட்டில் கூட திமுகவோட இந்த பாட்டாள் மக்கள் கட்சி இந்த மாதிரி கட்சிகள் வந்து கூட்டணி இருந்தது திமுகவோட. இருந்ததுனால கண்டிப்பாக அவங்க வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்து அந்த ஆட்சியை வந்து சிறப்பாக 5 வருஷம் கொண்டு போனாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து விஜய்க்கு வந்து இருக்குது. கண்டிப்பாக இது வந்து பிரச்சனை தீரும். இந்த தொங்கு சட்டசபை வந்து பெரிய பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பாக தமிழகத்தில் 5 வருஷம் ஆட்சியாளருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த தொங்கு சட்டசபை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நன்றி. கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.